அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலு மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் ஆட்சியுடனும் எம்பெருமான் கருப்பனும் தாய் காளிகா தேவியின் அனுக்கிரகத்துடனும் திருச்செந்தூர் ஆண்டவர் ஆட்சியுடனும் தாராபலன் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உத்திராட நட்சத்திரம். தாராபலன் என்பது நம்மளுடைய சென்ம நட்சத்திரத்துக்கு அன்றாடம் நகர்ந்து கொண்டிருக்கிற கோச்சார சந்திரன் எந்தெந்த நட்சத்திரங்கள்ல போகும்போது எந்த மாதிரியான பலன்கள் நாம செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற அமைப்புலதான் இந்த தாராபலன் அமைப்புகள். உத்திராடம் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சாதகத்தாரையாக வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் விருட்சமான வேப்ப மரத்தை வழிபடுவதும் அதன் இலைகளை பாக்கெட்ல பரிசுல வச்சுக்கிறதும், ஆலயங்களில் வைத்து அந்த மரங்களை வளர்படுறதும் இல்லை தோட்டங்களில் வச்சு அந்த மரத்தை வளர்ப்பதும் பராமரிப்பதும் நல்ல பலன்களை இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் கொடுக்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசுலையும் மற்ற பாதங்கள் மகரத்திலையும் வரும். அப்போ எந்த ராசின்ற அமைப்பு இல்லை, நம்ம நட்சத்திரத்தோட அடிப்பில் தான் பார்க்குறோம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் அவர்கள் பிறந்த சென்மத்தாரை நட்சத்திரங்கள்ல சென்ம நட்சத்திரம் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்காது. அப்போ அதே கிரகத்தோட அடுத்த 2 நட்சத்திரங்களுமான கிருத்திய உத்திரம் உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்களும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களை செய்யாது. எந்த ஒரு சுப விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது. ஜென்மத்தாரையோட அதிபதி யாருன்னா சூரியன். அவர் பாவர், அதன் அடிப்படையில நம்மளுடைய ஜென்மத்தாரை நமக்கு வேலை செய்யாது அப்படின்ற அமைப்புலையும் அதை அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்து 2வது வரக்கூடியது சம்பத்து தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன். உத்திராட நட்சத்திரத்துக்கு 2, 11, 20 வரக்கூடிய திருவோணம், ரோகிணி, அஸ்தம், இந்த 3 நட்சத்திரங்களும் சம்பத்து தாரை. புதுசா எந்த ஒரு விஷயங்களையும் அறிவுசார் விஷயங்களை தொடங்குறது இந்த நட்சத்திர சம்பத்து தாரையில செய்யலாம். புதுசா ஒரு வேலைக்கு போறோம், புதுசா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், புதுசா ஒரு லோன் அப்ளை பண்றோம், புதுசாக கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றோம், ஒரு ஃபைல் இது பண்றோம், டேக்ஸ் ஃபைல் பண்றோம், இந்த மாதிரி அமைப்புகள், புதுசா இன்சூரன்ஸ், இந்த மாதிரி அமைப்புகள் போடுறோம். இதெல்லாம் நம்மளுடைய சம்பத்து தாரையான அமைப்புலையும், புதுசா ட்ரேடிங், பங்கு சந்தை, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த சென்மத்தாரையில சம்பத்து தாரையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது விபத்து தாரை. விபத்து தாரை எப்பவுமே அவாய்ட் பண்றது நல்லது. நெடுந்தூர பயணங்கள் போகக்கூடாது. அந்த நம்ம வண்டி வாகனங்கள்ல போகும்போது இந்த நட்சத்திரம் வர நாட்கள்ல ரொம்ப கவனமாக தான் போகணும். நம்ம வாட்டுக்கு போய்க்கிருந்தோம்னாலும் எவனா கொண்டாந்து சாத்துவான். அப்ப விபத்து தாரை அமைப்புல போற அன்னைக்கு வாகனங்களை ரொம்ப கவனமாக ஓட்டணும். அப்ப விபத்து தாரையாக வரக்கூடிய 3, 12, 21 நட்சத்திரமான அவிட்டம், மிருகசிருஷம், சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சுப விஷயங்களை செய்வதும் நமக்கு அது அனுகூலமான விஷயமாக செயல்படாது. ஆகையினால் அதையும் தவிர்ப்பது நல்லது. அடுத்து சேமத்தாரை. இது இயற்கை சுபரான குருவோட அமைப்புல நம்மளுடைய சென்ம நட்சத்திரத்துக்கு 4, 13, 22 வரக்கூடிய சதயம், திருவாதிரை, சுவாதி நட்சத்திரங்களை எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்யலாம். இடம்பொருள் வாங்குறதாலும் சரி, ஒரு இடம் வாங்குறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் போறதாலும் சரி, வீடு மாறுறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் அமைப்புல தொடங்குறதா இருந்தாலும் சரி, புதியமான முயற்சிகள் அனைத்தையும் இந்த சேமத்தாரையில நாம பயன்படுத்தலாம். அடுத்து பிரத்யேகத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா கேத்து. அப்ப நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 5, 14, 23 வரக்கூடிய பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல ஆன்மீக வழிபாடு, குருமாரில் தீட்சை பெறுவது, மந்திர உபதேசம் பெறுவது, தர்ப்பணம் கொடுக்கறது, பரிகாரங்கள் செய்யறது, இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் இந்த பிரத்யேக தாரையில செய்யலாம் கேதுவின் அமைப்புல. மற்ற சுப விஷயங்களுக்கு இது தகுந்த நட்சத்திரம் கிடையாது. அடுத்து 6வது வரக்கூடிய சாதகத்தாரை. இதோட அதிபதி யாருன்னா சந்திரன். சாதகத்தாரை தான் 9 தாரையிலே மிகவும் முக்கியமான தாரை, ரொம்ப ஒரு அனுகூலமான தாரை. புதுசா நம்மளுக்கு சாதகமான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அப்படின்ற அமைப்புல இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல செய்யலாம். ஒருவேளை இந்த நட்சத்திரம் நடக்கக்கூடிய வர நாட்கள்ல உங்களுக்கு நல்ல பலன் நடக்கல அப்படின்னா அந்த நட்சத்திரங்கள் மீது ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்கும். அதனாலதான் அந்த அமைப்புகள் எப்பொழுதுமே நமக்கு சென்மச்சனி அமைப்புகள் ராசியில போகும்போது குழப்பங்கள் ஏற்படுகிறதோ அதே மாதிரி
ராகுவின் மீதும் சந்திரன் போகக்கூடிய காலத்துல அதுவும் நமக்கு ஜென்ம சனி போலதான் செயல்படும். இப்ப குறிப்பா தெரியும், கும்பராசிக்காரர்களுக்கு இப்பதான் ஜென்ம சனி மாறப்போகுது, சனி பயிற்சி ஆகி. அடுத்து ராகு அங்கே கும்பத்தை நோக்கி வந்துட்டு இருக்கார். அப்ப அவரும் ஜென்ம சனியை போலதான் ராகுவும் செயல்படுவார். இது சாயாக்கிர சூட்சம நிலைகள். அதை பத்தி இன்னும் கூடிய நிறைய வீடியோக்கள் போடுவேன், அப்ப அதை பார்த்துக்கோங்க. அப்ப அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் தான் இந்த ஜாதக தாரை நமக்கு பயன்படாது. அப்படி இல்லைன்னா இந்த ஜாதக தாரை எப்பவுமே நமக்கு நல்ல பலன்கள். 6வது வரக்கூடிய நட்சத்திரம் நாளும் 15, 24 வரக்கூடிய நட்சத்திர நாட்கள் நமக்கு நல்ல பலன்களை செய்யும். புதுசா வீடு, வண்டி, வாகனம், சுப விஷயங்கள் அத்தனையும், திருமணம், வளைகாப்பு, நிச்சயதார்த்தம், பொன்பொருள் வாங்குறது அத்தனையும் இந்த சாதக தாரையில செய்யலாம். அடுத்து 7வது வரக்கூடிய வதைத்தாரை. இதோட அதிபதி யாருன்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவான். 7, 16, 25 வரக்கூடிய ரேவதி, ஆயில்யம், கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேணாம். இது என்னோட அனுபவத்தோட நான் சொல்றேன். லட்சக்கணக்கான புஸ்தகம் விற்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு எப்பவும் நான் அந்த புஸ்தகம் ஸ்டாக் இருக்கும், வலைத்தாரையில போய் தெரிஞ்சும் போனேன், சரி முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. கண்டிப்பா கிடைக்கல. 20 கிலோமீட்டர் சுத்திட்டு வந்ததும் பெட்ரோல் செலவானதே மிச்சம். அப்ப வலைத்தாரை அமைப்புல புதிய முயற்சிகளை எதையும் செய்ய வேண்டாம். நெடுந்தூர பயணங்கள் செய்ய வேண்டாம். புதுசா யாருக்கும் ஜாமீன் அமைப்புகளுக்கும் போகாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அப்படி ஒருவேளை அந்த இதுல சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம ஏதேனும் ஒரு சுப விஷயங்கள் செய்யறோமா, அதுல நமக்கு காயம் இல்லாம மிச்சம் இருக்காது. கண்டிப்பாக அதுல நமக்கு ஒரு காயத்தை கொடுத்து விடும். அப்ப வதைத்தாரை அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்து மைத்திரிய தாரை. இது இயற்கை சுவரான சுக்கிரனோட தாரை. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சொகுசு விஷயங்களும் இந்த மைத்திரிய தாரை வரக்கூடிய நட்சத்திரங்களை செய்யலாம். வீட்டுக்கு வேண்டிய ஆடம்பர பொருட்கள், ஆபரணம், சொகுசா இருக்கக்கூடிய காரு, பங்களா, இந்த மாதிரி சொகுசா இருக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல டூர் போய் சுத்தக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மைத்திரிய தாரை வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல நாம செய்யலாம். அடுத்து அதிமைத்திரிய தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய். அப்ப நம்மளோட நட்சத்திரத்துக்கு 9, 18, 27 வரக்கூடிய பரணி, பூஷம், பூராடம் நட்சத்திரத்துல இடம்பொருள் வாங்குறது. ஏன்னா செவ்வாய் பூமிக்காரன்றனால பூமி மனை, காளிமனை, இந்த மாதிரி அமைப்புகள் வாங்குறது, தாம்பத்தியம், கர்ப்பதானம் பண்றது, குழந்தைகளுக்கான முயற்சிகள்ல டெஸ்ட் பேபி, இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் செய்யக்கூடிய அமைப்புல இதோட அமைப்புல செய்யலாம். புதுசா சொத்துக்களை பூர்வீகத்திலிருந்து பிரிச்சு வாங்குறது, மண்ணு, கல் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில் அமைப்புகளையும், செவ்வாயின் அமைப்புல உள்ள அத்தனை புதுசா போலீஸ் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, ஃபார்ம் ஃபில்அப் பண்றது, யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போகக்கூடிய அமைப்பு, மருத்துவம் சார்ந்த நீட், இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் எக்ஸாம் எழுத போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த அதிமைத்திரை தாரையில செய்யலாம். ஏன்னா செவ்வாய் மருத்துவக்காரகன் இல்லையா, அதன் அடிப்படையில செய்யலாம். இது மாதிரி அமைப்புகள் நீங்க முயற்சி பண்ணி ஒரு டேட்டா பேஸ் மாதிரி போட்டு பாருங்க. இல்லைன்னா அன்னன்னைக்கு யூடியூப்ல ஓப்பன் ஆனாலே ஓப்பன் ஆகும். இதை பார்த்துட்டு இந்த நட்சத்திரங்களை செய்யலாமா, ரெகுலரா நாம் செய்யக்கூடிய விஷயங்களை பர்டிகுலரா செய்யலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் புதிய முயற்சிகள், சுப விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பா இதை நாம பார்க்கறது நல்லது. ஏன்னா திருமண அமைப்புல பார்க்கும்போது இந்த தாரையின் அடிப்படையில தான் சில நட்சத்திரங்கள்லாம் மேட்ச் பண்றாங்க. பொதுவாகவே 3, 7 இந்த நட்சத்திரம் ஆகவே ஆகாது. நல்ல விஷயங்களுக்கு நமக்கு செய்யறதுக்கு 2, 4, 6, 8, 9 இதுல 6, 8, 4 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். நீங்க பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதோட அமைப்புகள் புரியும். அதே மாதிரி வேப்பமர வழிபாடுகளை, வேம்பு வழிபாடுகளை நன்றாக செய்யுங்க. அதன் இலைகளை பிடிங்கி பேக்கெட்ல பர்ஸ்ல வச்சுக்கோங்க, தொழில் துறையில வைங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வருகிற திங்கக்கிழமையிலிருந்து 10 மணிக்கு மேல பகல்ல லைவா பலன் சொல்லப்படும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம், வருஷத்தை நீங்க உடனே கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாவே நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லப்படும். அப்ப நம்மளோட நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.